ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. நான் உங்க ஹரிஷ். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, "வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ" சீசன் 1 எபிசோட் 3. ஒரு வழியா மிலிட்டரி ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இவங்களோட லாஸ்ட் டே. அதனால இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஒண்ணா சேர்ந்து மஜா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு பசங்களோட குரூப்புக்கு ஒரு பொறாமை வருது. ஏன்னா, நம்ம ஜூனியர்ஸ் நம்மள ஒண்ணா சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். சீனியர்ஸ் எல்லாம் என்னத்துக்கு நம்ம கூட வந்து இங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தியா, அங்க ஒருத்தன் எப்படி இருக்கிறான் பாரு. அவனோட பேரு ஷென் கியூவான். அவன் ஏகப்பட்ட பெண்கள எப்படி மடக்கி வச்சிருக்கிறான் பாத்தியா? அப்படின்னு எல்லாருமே இவன போட்டு கலாய்ச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சீனியர போட்டு. ஏன் சார் உன்னையும் தானே டேலண்ட் ஷோக்கு கூப்பிட்டாரு. நீ போக இங்க ஆட்டிட்டு உட்காந்தா எல்லாருமே உன்ன தானே குறை சொல்லுவாங்க அப்படின்னு இவன புடிச்சு கலாய்ச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஜாங் லூராங் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் பார்க்குறான். அங்க பாத்தியா நம்ம முகரைக்கு தெரிஞ்ச 2 முகரையும் அங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம ஜியாங் ஜியா அப்புறம் சூ ஜாய் ஜாய் தான் 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஜியாவுக்கு ஷென்ன ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவ வாய தொறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ அடுத்த நாள் இவங்களோட புது ஹை ஸ்கூல் வாழ்க்கை அண்ட் புதுசான செகண்ட் டெர்ம் ஆரம்பிக்க போகுது. அதுக்காக இவங்க எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்கிறாங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம சொசைட்டி ஆக்டிவிட்டி அப்படின்னு ஏதோ நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது ஜாய் ஜாய்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட பேரு தான் லின் அண்ட் நான் தான் உங்களுக்கு ஹோம் டீச்சரா அண்ட் மேத்ஸ் டீச்சராவும் இருக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அதே சமயத்துல அவரு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டாரா? ஸோ கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பார்த்து எதுக்குமே பயப்பட தேவையில்ல குழந்தைகளா. ஏன்னா நான் எப்பவுமே ஜாலியா தான் இருப்பேன். அதனால நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்னு அவரு ஃபுல் ஃப்ரீடம் குடுக்குறாப்புல. அப்படி குடுத்த உடனே, "ஏய் கேள்றா, கேள்றா சார்கிட்ட கேள்றா" அப்படின்னு அவரு கிளாஸ் விட்டு போறதுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆசையா இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல, "மேடம் சொசைட்டி ஆக்டிவிட்டி என்னாச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. "சொசைட்டி ஆக்டிவிட்டியா? அத பத்தி இன்னொரு மேல் இடத்துலருந்து எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அப்படி வந்தா கன்ஃபார்மா நான் உங்களுக்கு ஏதாவது தரேன்" அப்படின்னு இவங்களுமே டீச்சர் சொல்றாங்க. ஆக்சுவலி இது கிளாஸ் 1லயுமே இதே கேள்வி தான். கிளாஸ் 9லயும் இதே கேள்வி தான் போய்க்கிட்டு இருக்குது. "சார் அப்ப அவங்க எப்ப வருவாங்க? எப்ப வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆக்சுவலி நாங்களும் அத கேட்டு பார்த்தோம். பட் அஃபிஷியலா எந்த ஒரு சைனுமே இன்னும் பண்ணவே இல்ல. நாங்க எல்லாருமே டைரக்ட்டா அவங்க கிட்ட போய் கேட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்றாங்களா. "ஏய் இங்க வாங்கடி. எனக்கு என்னமோ இது பெரிய டவுட்டா தான் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா, இந்த விஷயத்த எல்லாமே கேன்சல் பண்ணது யாரு தெரியுமா? கிளாஸ் 1ல இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளு ரொம்பவே மோசமா இருப்பானாட்டுருக்குது. அதனால தான் நமக்குமே இந்த ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே செய்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம மட்டும் அந்த ஆக்டிவிட்டி பண்ணலன்னா என்னால ஷென்ன பார்க்கவே முடியாது. அந்த சொசைட்டில தான் நான் அவன பார்க்கலான்ட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது" அப்படின்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரேக் டைம் வந்த உடனே இன்னொரு பக்கம் நம்ம ஜூ ஜாய் ஜாய் ஒரு மாரி ரொம்பவே டயர்டா இருக்கிறா. அண்ட் அவ சேடாவும் இருக்கிறா. காரணம் என்னன்னு பார்த்தா, "நான் ஏற்கனவே எனக்கு புடிச்ச பையன்கிட்ட நான் பைத்தியக்காரன் மாரி நடந்துகிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு கூட என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கிறா. "இப்ப என்ன உனக்கு? அவன பத்தி தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே மேட்ரு. நீ எதுக்கு கவலைப்படாத. நம்ப அவனுக்கு எந்த மாரி பொண்ணு புடிக்கும் அப்படின்னு நாமளே அவன் வாயில வச்சு கேட்கலாமே" அப்படிங்கிறான். ஆனா அவன் எப்படி நம்மகிட்ட வந்து சொல்லுவான்? அதுக்கு தான் பக்கத்துல ஒரு கேனை ஒருத்தன் இருக்கானே, அவன நம்ம கரெக்ட் பண்ணா வேல முடிஞ்சுச்சு அப்படிங்கிறாங்க. கூரான் சொல்லுவான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்கும்போது, சொல்லலன்னா நான் என் சாப்பாடு பாதி இவனுக்கு குடுத்துறதா போறேன். அப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜியாங் ஜியே சொல்றா. அண்ட் அதே சமயத்துல அவங்களோட பிளான் படி அவ சாப்பாடு கொஞ்சம் குடுத்துட்டு, "இங்க பாரு நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியாகணும்" அப்படின்னு சொல்றா. "ஓ! முக்கியமான விஷயமா? சரி சொல்லு என்ன விஷயம்னு" கேட்கும்போது, "பசங்களுக்கு எந்த மாரி பொண்ணுங்கள புடிக்கும்?" அப்படின்னு ஜியா அந்த இடத்துல தயங்கிக்கிட்டே கேட்கும்போது, "ஓ! நீ வழிக்கு அப்படி வர்றயா? எனக்கு புடிச்ச பொண்ணுங்கன்னா, முக்கியமா எனக்கு புடிக்காத விஷயம்னா, பேங்க்ஸ் வச்சிருக்க கூடாது, மொட்டை கண்ணு இருக்கக்கூடாது, அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது" அப்படின்னு ஜியாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஜியாவ சுத்தமா புடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவ கோவத்த கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ஜாய்க்காக மட்டும் தான். சரி ஓகே. என்ன உனக்கு புடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். அது ஓகே தான். பட் ஜாங்லூராங்க்கு எப்பேர்ப்பட்ட பொண்ண புடிக்கும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, "ஓ! அப்படி வர்றயா? நீ அவன தான் புடிக்கும்னு சொல்றியா? சரி ஓகே. எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாது. மரியாதைங்கிறது ஓடி போயிரு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பரதேசி இருக்கானே, என்கிட்ட இருக்கிற சாப்பாட பாதி போடுனதுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். அவன் வேணும்னே பொய் சொல்லிட்டு இருக்கானாட்டுருக்குது. அவன இனிமே நம்பவே கூடாது அப்படிங்கிறாங்க. சரி பரவால்ல விடு. நான் அவன்கிட்ட ஏகப்பட்ட தடவ மொக்க வாங்கியிருக்கேன்ல. இதுக்கு மேல மொக்க வாங்குறதுக்கு என்ன இருக்குது? இத நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா நம்ம ஜாய் ஜாய். அண்ட் நம்ம கூரானுக்கு பின்னாடியே ஷென் வந்து உட்காரும்போது, அண்ட் இத இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ச்சே! மனுஷன் ஒரு நிம்மதியா கொஞ்ச நேரம் சாப்பிட முடியுதா? இந்த பொண்ணுங்க சும்மா என்ன சைட் அடிச்சே சாவடிக்கிறாளுங்களே! அப்படின்னு கூரான் ரொம்பவே பீத்திக்கிட்டு இருக்கிறான். பட் அவனுக்கு பின்னாடி ஷென் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத இவன் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல. நம்ம ஜியா தான் இவளே பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு இவனுக்கு தோணிக்கிட்டு இருக்குது. "ஏய் லாங் நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கணும்னு நெனைக்கிறேன். உனக்கு புடிச்ச பொண்ணுங்கன்னா யார்றா? அவங்களோட டைப் என்னன்னு கேட்கும்போது, "ஏய் ஆமாடா! எனக்கு புடிச்ச டைப் என்னன்னு தெரியுமா? எப்பவுமே என் கூடயே இருக்கணும். நான் எப்பவுமே சோகமா இருந்தாலும் என்ன மோட்டிவேட் பண்ணணும். என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். அதுதான்டா என்னோட குறிக்கோளு. அதான் என்னோட கேர்ள் டைப்" அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் ஃபாங் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்டு. "எனக்கு அந்த மாரியெல்லாம் யாரும் கிடையாதுடா" அப்படின்னு ஜாங் சொல்லும்போது, "இந்த கதையில விட்டுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு நல்லா அழகான அடர்த்தியான கூந்தல் இருக்கணும் அப்படிங்கிறான். அதுக்கு காரணம் அவனோட நாய் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "ஆமாடா பொண்ணுங்க பெரிய முடி வச்சிருந்தா
கூந்தல் அதிகமா தானே இருக்கும் அப்படின்னு ஃபாங் சொல்லும்போது, அண்ட் அது மட்டும் இல்லாம அவளுக்கு மொட்டை கண்ணு இருக்கணும். அப்புறம் எப்பவுமே என்ன சுத்தியே இருக்கணும். அவளுக்கு ஸ்போர்ட்ஸ்னா நல்லா பிடிக்கும் அப்படின்னு அவன் நாய் கூட விளையாடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அவளுக்கு சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கணும் அப்படிங்கிறான். சாப்பிடுறதா? அப்படின்னா அவன் ஏதோ ஃபுட்டிகள சொல்றானாட்டு இருக்குது அப்படின்னு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டானுங்க. அவன் நாய சொன்னது. இந்த எல்லா விஷயத்தையுமே ஜூஸாயி கிட்ட நம்ம கூரான் சொல்லிட்டான். அண்ட் அவளுமே எப்படியாவது இந்த விஷயத்தெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற அப்படின்னு ஜூஸாய் புரிய வைக்கிறதுக்கு ஜியா கூட பிளான் போட்டு கரெக்ட்டா அவன் கை கழுவ வரும்போது, ஒரு பெரிய டாப்பர பொண்ணு மாரி இவ பார்த்தீங்கன்னா பீத்திக்கிட்டு இருக்கிறா. அதாவது இதுக்கான ஆன்ஸர் இதுதான் அப்படின்னு அவ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்கிறா. அடி பாவி! ஸ்பீடுக்கு இதான் இந்த ஃபார்முலாவடி சொல்லுவ. முழுசா தப்பா சொல்லிட்டடி. விளங்குச்சு போ அப்படின்னு ஜியா சொல்லும்போது, கிழிஞ்சுது கிழிஞ்சுது. ஏற்கனவே என் மானம் கப்பல் ஏறி கிடக்குது. மறுபடியும் அவன்கிட்ட போய் தப்பான பதில் சொன்னா, என் மானம் இன்னும் கப்பல் ஏறிச்சு போ. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. நாம அப்புறமா சமாளிச்சுக்கலாம் வா அப்படின்னு ஜியா இங்கிருந்து ஓடி போய்க்கிட்டு இருக்கிறா சாய் கூட. அண்ட் அதே சமயத்துல மறுபடியுமே பார்த்ததுக்கப்புறம், "ஏய் எப்படி இருக்கிற? உன்ன பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் சாங். எப்படி நல்லா இருக்கிறியா?" அப்படின்னு பார்த்த உடனே கேட்கிறா. அந்த மொட்டை கண்ண பார்த்தீங்கன்னா, புடிச்சு புடிச்சுன்னு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அண்ட் வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது, "ஏய் சாங் லூராங் எப்படி இருக்கிற? நான் என் வீட்டுக்கு ஜாகிங் பண்ணியே போக போறேன். ஏன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "ஓ அப்படியா? ஜாகிங் பண்ணியே தான் வீட்டுக்கு போறியா? பரவாயில்லையே பெரிய விஷயம் தான்" அப்படின்னு அவனும் சொல்லிட்டு கம்முனு இருந்துக்கிட்டானா. "பரவாயில்லையே வீட்டுக்கு தனியா தான் போறியா? நான் வேணா உனக்கு கம்பெனி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என்ன ஓகேவான்னு?" கேட்கும்போது, "தேவையில்ல. நீ ஜாகிங் பண்ணி வீட்டுக்கு போ" அப்படிங்கிறா. ஆக்சுவலி இப்ப நீ எதுக்கு பஸ்ல வந்து ஏறிக்கிட்டு இருக்கிறன்னு கேட்கும்போது, பஸ்ல தினமும் போய்க்கலாம். பட் இருந்தாலுமே உன் கூட இன்னைக்கு போற நேரம் வராதுல்ல. ஸோ அதனால தான் நானும் இன்னைக்கு உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு அவளும் பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கிட்டா. சரி ஓகே ஜாங்லூரா, உனக்கு சில விஷயங்கள பத்தி நான் உன்கிட்ட கேட்கணும். இப்ப நீ நடந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டமல்ல. உனக்கு எந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும்? உனக்கு எந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்காதுன்னு கேட்கும்போது, ஏன் இத பத்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவனும் கம்முனு இருந்துக்கிட்டான். அண்ட் அதே சமயத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சு சாய் சாய் அப்படின்னு அவன் அப்படியே அந்த இடத்துல அழுத்தி சொல்றான். காரணம் இவ தொணன்னு பேசியே இருக்கிறா. யாருக்கு தான் பிடிக்கும்? அன்வாலண்டியரா யாராவது வந்து இப்படி பேசினா கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காது. அண்ட் அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லும்போது, இவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் கரெக்ட்டா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனோட நாய பத்தி. "நீ என்ன ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னு?" அவ பேசிக்கிட்டு கேட்கும்போது, "நான் என்னோட கேர்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்" அப்படிங்கிறான். "என்னது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா? அடப்பாவி என்னடா சொல்ற? இந்த வயசுல கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் தப்பு" அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது, அவனோட நாய்க்குட்டி ஃபோட்டோவ காட்டுறான். "ஐயய்யோ! நீ இதத்தான் சொன்னியா? இததான் உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? கிழிஞ்சுது போ. என் மறுபடியும் மூஞ்சில செருப்படி வாங்கிட்டனே" அப்படின்னு அவளும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. இவனுக்கு என்னன்னே தெரியாம இவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். "மறுபடியும் பல்பு வாங்கிட்டேன்டி ஜியா. அந்த கூரன நம்ம நம்பி இருக்கவே கூடாது. என்ன நல்லா ஏமாத்தி விட்டான் பாத்தியா? அவன் அவனோட கோல்டன் ரிட்ரீவர் டாக் தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறான். நான் தப்பி தவறி போய் நான் நாய் மாரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே அசிங்கமாயி போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாளா. ஆனா இப்ப என்ன பண்றது? சொசைட்டி ஆக்டிவிட்டி நடந்ததுனால தான் நீ கண்டிப்பா அவன்கிட்ட போய் பேச முடியும். அதுக்கும் இல்லன்னா வாய்ப்பு கிடையாது. நான் என்னோட சின்ன பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ! அந்த ஆளு வேற அத அக்செப்ட் பண்ண மாட்டானே அப்படின்னு அடுத்த நாள் அதே சோகத்தோட உள்ள போய் உட்கார்றாங்களா. அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு கிளாஸ் முடிஞ்சு சார், "என்ன பசங்களா என்னாச்சு? நீங்க ஆக்டிவிட்டி பத்தி கேட்டீங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா சார். எப்படியோ எல்லாமே முடிய போகுதுல்ல. இதுக்கு மேல என்ன பண்றது?" அப்படின்னு ஜியா சொல்லும்போது, அண்ட் ஜாயுமே ஒரு மாரி சோகமா தான் இருக்கிறா. "என்ன பண்றது குழந்தைங்களா? அவங்க சைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல கொஞ்சம் ஆக்டிவிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "ஐய்யய்யோ! சார் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டார்றா" அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. "சரி, சரி. எனர்ஜி ஆக்டிவிட்டி எல்லாம் வருதுன்னு இப்படி ரொம்பவே கூச்சலாடிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா படிப்புல கவனம் விட்டு போச்சுன்னா மறுபடியும் ஆக்டிவிட்டி கேன்சல் பண்ணிருவாங்க" அப்படின்னு சொல்றாப்லயா. எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. பிரேக் ஹவர்ஸ்ல சரி என்ன கிளப்ல நீ சேரலான்னு இருக்கிற அப்படின்னு ஜியா கேட்கும்போது, "நான் டிராமாட்டிக் கிளப்ல சேரலான்னு இருக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ சாங் எந்த கிளப்ல சேர்றானோ அதே கிளப்ல தான் நானும் சேருவேன்" அப்படின்னு ஜாய் சொல்லிட்டாளா. அண்ட் எடுத்தோனே ஃபாங் கிட்டயும், ராங் கிட்டயும் இவங்க கேள்வி கேட்கறாங்க. அண்ட் அவனோட கிளிப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் குடுத்துட்டு வந்துட்டா நம்ம சாங். அதனால நாங்க என்ன சொல்றோமோ அதத்தான் எங்க சாங்குமே கேட்பான். அதனால நீங்க எங்க கிட்ட தான் கெஞ்சி ஆகணும். சரி இப்ப என்ன மேட்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க சாங்க மட்டும் டிராமாட்டிக் கிளப்ல சேர்த்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு 1 வருஷத்துக்கு நான் மில்க் டீ வாங்கி தரேன். அதுவும் ஃப்ரீயா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. வெறும் பால் கப்புக்காக நான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? நான் என்ன அந்த அளவுக்கு சீப்பா போயிட்டேனா என்ன? அப்படின்னு குருவாங் சொல்லும்போது, "ஏலே சரி ஓகே. ஒரு அழகான பொண்ணோட ஒரு கான்டாக்ட் நம்பர உனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம்" அப்படின்னு ஜாய் சொல்றாளா. "ஓ! ஆமால்ல அந்த அழகான பொண்ணு. சரி ஓகே, ஓகே. அந்த அழகானோட பொண்ணு நம்பர குடுத்துறலாம்" அப்படின்னு ஜியா சொல்லும்போது, "சரி இந்த டீல் எனக்கு ஓகே" அப்படின்னு 2 பேரும் டீல் ஓகே பண்றாங்களா. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபாங்கோட கடையில தான் இவங்க 2 பேருமே சூப் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடையில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இந்த 2 பீஸுங்க என்ன நம்ம கடையில பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஃபாங் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். "ஓ! இது ஃபாங்கோட பாட்டியோட கடை தானாட்டு இருக்குது" அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "நீங்க எல்லாரும் ஃபாங்கோட கிளாஸ்மேட்ஸாம்மா? பரவாயில்லையே என் பேர பையனுக்கு நெறைய பொண்ணுங்களெல்லாம் தெரிஞ்சிருக்குது" அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. என் பாட்டி எப்பவுமே தூக்கலா தான் என்ன பத்தி பேசுவாங்க. ஏன்னா என்ன பத்தி யாருக்குமே எடக்குறைவாலாம் பேசவே மாட்டாங்க என் பாட்டி. என்
பாட்டி அங்க பாரு புட்டு மாஸ் காட்டிட்டு இருக்கிறாங்க என்னைய அப்படின்னு அவன் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறான். ஆனா அவங்க பாட்டி இவன் சின்ன வயசுல உச்சம் போனது, பெட்ட நடைச்சது எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. பாட்டி இவனோட மானத்த ஃபுல்லாமே வாங்கிட்டாங்க. ஃபாங்கோட மானம் இதுக்கு மேல கப்பல் ஏறவா வேணும்? ஸோ இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு என்னமோ அவங்க காரணமே இல்லாம இங்க வந்திருக்க மாட்டாங்கடா. கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு கூரான் ஒரு சந்தேகமாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸாங்க்கு ஒண்ணுமே புரியல. அங்க பாத்தியா? அவ எவ்வளோ சூப்பரா சூப் குடிக்கிறா அப்படின்னு வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கிறா. அண்ட் நைட் நேரம் இவங்க வீட்டுக்கு போற நேரத்துல, எப்படி இருக்கிற ஸாங்? நீ வீட்டுக்கு தான் போறியா? சரி நானும் உன் கூடயே வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மறுபடியும் தொத்திக்கிட்டா. அண்ட் சரி உனக்கு வேற பஸ் எதுவும் கிடைக்கலையான்னு கேட்கும்போது, பரவால்ல விடு எப்பவும் உன் கூட போற மாரி இருக்காதுல்ல. உன் கூட கொஞ்சம் வந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படின்னு சாய் சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு அவளும் உள்ள ஏர்றா. அண்ட் அவன் பண்றதுக்கு முன்னாடி இவ பே பண்ணிட்டா. ஸ்டூடண்ட் கார்டு இருக்கிறனால இவங்க இலவசமா பே பண்ணிட்டாங்க. உனக்கு நானே பே பண்ணிடுறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளே பே பண்ணிட்டா. அவனோட கார்ட்ல பணம் இல்லாத காரணத்தினால. அண்ட் பஸ்ஸுக்குள்ள ஏறுனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒட்டுக்க உட்காந்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்களா, பஸ்ஸுல எப்பவும் போல ஒரு சிலுமிஷம் நடக்குது. இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் நடக்க மாட்டேங்குது. ஒரு வயசான அங்கிள் ஒரு சின்ன பொண்ண பார்த்தீங்கன்னா, அப்யூஸ் பண்ணிட்டு வரான். கைய புடிச்சு புடிச்சு. இந்த பொண்ண எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரீங்க அங்கிள்? வேணா இந்த இடத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு நம்ம சாய் சொல்லும்போது, நான் அப்படி அப்யூஸ் பண்றத நீ பார்த்தியா? கம்முனு போறியா? இல்ல உன் வாயிலேயே வச்சு விரல விட்டு ஆட்டவா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. நான் பண்ணத நீங்க பார்த்தேன் அப்படின்னு அவளும் சொல்லும்போது, நானும் தான் சார் நீங்க அத பண்ணத பார்த்தேன். மரியாதையா கம்முனு இருக்கிறீங்களா? இல்ல போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கட்டா? அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஜாங் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜாய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என் இடம் வந்துருச்சு. அதனால தான் இறங்குறேன். இல்லன்னா உங்க எல்லாரையுமே பொளந்து புட்டுருவேன் பாருங்க அப்படின்னு பயந்தாங்கோலி இங்கிருந்து பயந்து ஓடி போய்ட்டான். ரொம்பவே நன்றி அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண அவளும் சொல்லிட்டு இருக்காளா. ஆமா உனக்கு பயம் இல்லன்னு கேட்கும்போது பயமா தான் இருந்தது. ஆனா நீ என் பக்கத்துல இருந்தீல எனக்கு அதனால தான் சந்தோஷம். ஏன்னா நீ என்ன காப்பாத்த வருவீலன்னு கேட்கும்போது, இல்ல நான்லாம் உன்ன காப்பாத்த வரமாட்டேன் அப்படிங்கிறா. பரவால்ல நீ என்ன காப்பாத்த வருவ. என் ஸ்டாப்பிங் வந்துருச்சு. நானும் இங்க இருந்து இறங்குறேன் அப்படின்னு ஜாங் சொல்லும்போது, என்னோட ஸ்டாப்பிங்கே இதான் அப்படின்னு அவங்க 2 பேர்த்தோட ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கிறா, நம்ப ஜாங் இறங்குற அதே இடத்துல தான் இவளும் இறங்கியிருக்கிறா. அண்ட் இவன ஃபாலோ பண்ணியே இவ போய்க்கிட்டு இருக்கிறா. இப்ப என்னத்துக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கிற? உன் வீடு எங்க இருக்குதுன்னு முதல்ல அவன் கேட்கும்போது, என் வீடா? என் வீடு அங்க தான் இருக்குது. நான் உன்ன ஃபாலோ பண்ணிற வரல. என் வீடு அந்த இடத்துல இல்ல, இல்ல என் வீடு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றா. சரி ஓகே. உன்ன நான் அப்புறமா பார்க்குறேன். பாய் ஜாங்லூராங். குட் நைட் அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டா. இவ என்ன ஒரு மாரி தினுசா இருக்கிறாளே! என் வீடு வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அடுத்த நாள் ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, "ஹே ஜாங்லூராங் நீ டிராமாட்டிக் கிளப்ல சேர்ந்திருக்கிற. ஓகே தானே?" அப்படின்னு அங்க ஒரு பொண்ணு கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது, "ஏய் மச்சி அதான்டா இப்பவே சூப்பரான கிளப்பு. ஏன்னா பாஸ்கெட் பால் கிளப்லலாம் விளையாண்டா கருத்து போயிருவான். கை கால் விழுந்தா உடைஞ்சு போயிரும். அத விட எங்களுக்கு நீ ரொம்பவே முக்கியம்டா. அதனால உனக்கு ஏதாவது கஷ்டப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு என்ன ஆகுறது? நாம டிராமாட்டிக் கிளப்லயே சேர்ந்துக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் டிராமாட்டிக் கிளப்லயே சேர்றாங்க. அண்ட் இப்போ நம்ம கூரானுக்கு ஜியாங் ஜியா மேல சந்தேகம் வருது. ஏன்டா அவன் மேல சந்தேகப்படுறேன்னு கேட்கும்போது, அவ ஒரு ஐடி குடுத்தாடா. ஒரு ஃபோன் நம்பர் குடுத்தா. அந்த ஃபோன் நம்பர்ல மெச்சூரா ஏதோ ஒரு ஃப்ளவர் ஃபோட்டோ இருந்தது. அந்த ஐடியுமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் மெசேஜுக்கு ரிப்ளை போட்டேன். அவ எதுவுமே எனக்கு மெசேஜே பண்ணவே இல்லையே அப்படின்னு இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவ எதுக்குடா ஏமாத்த போறா? எனக்கு தெரிஞ்சு அது மெச்சூரான பொண்ணா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஃபாங் சொல்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ என்ன காதலிக்கிறாள் இருக்குதுடா. உனக்கு அதுவே தெரியுதா? அப்படின்னா சரி அவள நான் நேரடியா பார்த்தா நானே ஓப்பனா சொல்லிற போறேன் அப்படின்னு ராங் ஒரு மாரி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம ஷென்னுக்கு இவ கிஃப்ட் குடுக்குறதுக்கு சின்ன சின்னதா ஸ்டார்ஸ் எல்லாம் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கிறா. இது கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும். இதனால எந்த யூஸும் இருக்காது. ஆனா, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு அவ செஞ்சுகிட்டு இருக்கிறா. ஷென் மட்டும் ட்ரமாட்டிக் கிளப்ல வரட்டும். அதுக்கப்புறம் அவன பார்த்து நான் வாய பொளக்குறதுல அவன் கண்டிப்பா என் மேல விழுந்துருவான் பாரேன் அப்படின்னு ஃபுல் ஹோப்போட இருக்கிறா. ஆக்சுவலி அவளுமே இந்த கனவோட இருக்கிறாளா? அண்ட் அந்த கிளப்ல போய் பார்த்தா தெரியுது. ஷென்னுக்கு பதிலா இன்னொரு வயசான ஒரு தாத்தா டீச்சரா இருக்கிறாப்புல. என் கனவுல இப்படி மண்ண வாரி போட்டாங்களே அப்படின்னு ஜியா மூஞ்சி சுளிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஜாயு கம்முன்னு இருக்கிற காரணம் அவங்க யாருமே உள்ள வரல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மன்னிச்சிடுங்க சார் லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல சில குரூப் எல்லாம் உள்ள நுழையுது. உள்ள நுழைஞ்ச உடனே ஜியாங் ரொம்பவே சந்தோஷப்படுறா. காரணம் அந்த இடத்துல ஷென்னுமே வந்துட்டான். ஆனா கூரன் என்ன நினைச்சுக்கிட்டா, ஜியாங் இங்க பக்கத்துல வந்ததுனால தான் இங்க இவ சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு அவனும் நினைச்சுக்கிட்டு இருக்கானா. சரி இவன் தான் அவங்களோட பிரசிடென்ட் இந்த கிளப்போட பிரசிடென்ட். இவனோட பேரு தான் ஷென். அவனுக்கு எல்லாரும் வரவேற்பு குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே இவனுக்கு கைத்தட்டி வரவேத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஜாங்லூராங் கிட்ட ஒரு இடம் காலியா இருக்குது. பக்கத்துல போய் உட்காரலான்னு பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிச்சு. இவளுக்கு ரொம்பவே சங்கட்டமாயி போச்சு. அண்ட் அப்படியே சீன் கட் பண்ணா, இவ நம்ம ஜாங்லூராங்க்கே தெரியாம திருட்டுத்தனமா வீடியோ கிளிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறா. ஏன்னா, இவ பண்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து ஒரு விளாக் மாரி எடுத்து அவளே சேவ் பண்ணி வச்சுக்குவா. இன்னைக்கு வாங்குன மொக்க, இன்னைக்கு அவன் பின்னாடி சுத்துனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறா. அண்ட் அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.